சும்மா பேர் தான் வந்து இது தமிழுக்காக அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு உருட்டுவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் திராவிட நாடுன்னு வச்சுருக்கோம் எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து. இப்போது தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் நம்மளை சுரண்டி தின்ட்டாங்க. தமிழை எலும்பு தூரமாக சுற்றி திரியான். இப்போது 3வது ஒருத்தன் திருட வரான். யார்கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து இல்லை. உன்கிட்ட திருடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இழக்கிறதுக்கு தமிழ்கிட்ட ஒன்றுமே கிடையாது, உசுரை தவிர. ஆனால் இழக்கிறதுக்கு எவனுக்கு இருக்குது? தெலுங்குகிட்ட இருக்குது, மலையாளிகிட்ட இருக்குது, கன்னடன்ட்ட இருக்குது, வேறு யாரெல்லாம் இருக்கானோ எல்லார்ட்டையும் இருக்குது. வணக்க மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி நான் திருகோணமலை, அதாவது ஸ்ரீலங்காவில் திருகோணமலைன்னு ஒரு நகர் இருக்குது போல். ஸோ அந்த ஏரியாக்குள்ளே ஒரு புத்த விக்கிரகம் வைக்கப்பட்டிருக்கு, அதாவது புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது எங்களுக்கு தேவையில்லை, இதை அகற்றிடுங்க. ஏன்னா இவங்க வந்து புத்த விக்கிரகம் வைப்பாங்க, அதை கும்புறதுக்கு சிங்களர்கள் வருவாங்க, பௌத்தர்கள் வருவாங்க, அதை அப்படியே அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிடுறது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சில ஏரியாலாம் கோயில் ஒரு செங்கலை வைப்பாங்க, அதுக்கப்புறம் செலை வைப்பாங்க, அதுக்கப்புறம் சுற்றி செவ்வறு எழுப்புவாங்க, அப்படியே இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி இடம் ஆக்கிரமிப்பு பண்ணுறது தான் நடந்திருக்கு. எப்போது? ஸ்ரீலங்காவில் வார் நடந்த டைமிங்கில் 2009 அந்த அதுக்கு முன்னாடி இருக்க காலகட்டம் வரைக்கும் தமிழர்கள் வந்து எப்படி அந்த ஸ்ரீலங்காவோட அந்த எல்லை பகுதி நல்லா பாருங்களேன். தமிழர்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பாருங்களேன், கரெக்டாக அந்த கடலோர பகுதியெலாம் இருப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க. அப்போ சென்ட்ரலில் தான் இருந்திருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியேற்றம், சிங்கள குடியேற்றம் ஏற்றி ஓரமாக தள்ளிட்டாங்க. பிரச்சனைனா மொதல் அவங்கள தான் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நாட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ போரில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது அப்போ நடந்துச்சு. இப்போ 2025 இப்போவும் இது நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க இது பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜேவிபின்னு ஒரு கட்சி இருக்குது. இந்த கட்சி வரதுக்கு முன்னாடியே நம்ம இந்த தலைவர் இருக்கார்ல, இவர் அருணான்ற ஒருத்தர், இவர் வரதுக்கு முன்னாடியே விடுதலை புலி பிரபாகரன் சொல்லியிருக்காப்புல, இவங்க எல்லாம் மோசமான கட்சி, இவங்க வந்து ரொம்ப டேஞ்சரான கட்சி அப்படின்னு சொல்லி அப்போவே பேசியிருக்காரு. கம்யூனிஸ்ட்னால உங்களுக்கு தெரியும், புரட்சி போராட்டம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் பெட்டியை வாங்கிட்டு அமைதியாக இருந்துருவாங்க. ஸோ அப்போவே இது பிரபாகரன் பேசின ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் போயிட்டுருக்கு, சரி ட்விட்டரில் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு விலங்கு போட்டிருக்குங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து இந்தியர்கள் வந்து அத்துமீறி குடியேறினாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்கள அப்புறப்படுத்துறதுக்காக கையில் விலங்கு கட்டி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டில் இருக்க மக்களை அனுப்புவா எல்லாருமே உலகமே கொந்தளிச்சிச்சு. ஸோ இப்போ சமீப காலமாக ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ நடந்திருக்கு. அந்த நியூஸில் காலில் விலங்கு கட்டியிருக்காங்க. மீனவர்கள் தானே, போய் மீன் பிடிக்க தானே போனாங்க. வெள்ளை தாண்டி மீன் பிடிக்க போனவங்கள கையில் விலங்கு கட்டி அசிங்கப்படுத்த வேண்டியதுன்னு என்ன அவசியம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வீடியோ எடுத்திருக்காரு. அதுக்கு அந்த போலீஸ்காரங்க வழக்கு போட்டுருவோம், அது போட்டுரும் மிரட்டிருக்காங்க. இன்னமும் அங்கே அமைதி நிலை வரல. அங்கே தமிழர்கள் நிம்மதியாக இல்லை. இதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. அதை பற்றி இங்கே பேசுகிறாங்களா? நாம் தமிழர் கட்சிக்கு வேலை என்ன? விஜய் அடிக்கிறது தான் வேலை, வேற எந்த வேலையும் இல்லை. எவன் அடித்து எப்படி பெட்டி வாங்கணும், அதான் வேலை. அதாவது எல்லாம் தொய்வு போனோடனே கண்டென்ட்டே இல்லைன்னா தான் இலங்கை பிரச்சனை எடுப்பாங்க. கண்டென்ட் வந்துருச்சுன்னா போதும். இங்கே இருக்க இப்போ கள நிலவரம் என்ன? எலெக்ஷன். நமக்கு தேவை எலெக்ஷன் வேலை தான். அவன் எப்படி சாகுறாங்க நமக்கு என்ன? நம்ம செத்து முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசான பிறகு அதுக்கப்புறம் இதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுவோம், இப்படிதான் ஓடி தர்றாங்க. இதுதான் மெயின் ரீசன். புத்த விக்கிரகங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஜனநாயகன் படத்துக்கு வருவோம். விஜய்க்கும் இந்த ஸ்ரீலங்காவுக்கும் தொடர்பு நிறையா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கம்யூனிஸ்ட் தலைவரையும் இவங்க உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டில். இவங்க கேவலமானவங்க, இவங்க ஸ்டாம்ப் பேட்ல நின்று ஒரு கூட்டத்தெல்லாம் கேரவனில் இருக்கிறதெல்லாம் இந்த ஃபோட்டோஸில் சேர்த்துருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்கணும்? இது ஒரு சினிமாங்க. நம்ம அங்கே நடந்த கேம்பெயினில் இப்படி ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு, இதை வைக்க வேணாம். ஏன்னா அவங்க மனதை புண்படுத்துகிற மாதிரி, அவங்க மனசுன்னு இருந்தால் தானே சரி. அவங்களை புண்படுத்த நம்ம பார்க்குறோம்ல, நமக்கு மனசு இருக்குல்ல. ஸோ அதை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு தார்மீக அடிப்படையில் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துருக்கணும். வம்புக்குன்னே அந்த கிளிப்ஸை அந்த கேரவன் மேலே நின்று சுற்றி மக்கள் நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்களே. இவங்களோட மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்களேன். இதை விஜய் பார்த்துருப்பாப்ல, இல்லை எங்க வேணாங்க அந்த சீக்வன்ஸ் மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஸோ சொல்லலை. அங்கே மக்கள் இறந்து அதுக்கப்புறம் இந்த மக்கள்லாம் மீட் பண்ணி பேசி எல்லாம் கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் 2வது நாளே இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. இது கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பாட்டை ரிப்பீட்டில் போடலைன்னு சொல்லிட்டு திமுக திட்டிட்டு இருக்காங்க. இவங்களோட மனநிலை அவ்வளோதான். இங்கே நடந்துட்டு இருக்க நிகழ்வு என்ன நடக்குது அப்படின்றது எதுவுமே தெரியாது. இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, விஜய்க்கும் சிங்களத்துக்கும் என்ன தொடர்பு, அதுவும் இல்லாமல் ராஜபக்சோட ஃபேமிலி கூட அப்படி என்ன தொடர்பு அப்படின்றத பார்க்கணும். விஜய் மட்டும் கிடையாது, இங்கே காக்கா பற்றி பேசணும்னா கழுகை பற்றியும் பேசணும். அவருக்கு இருக்க தொடர்பு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. 2009 அங்கே போர் நடந்துக்கிட்டு எல்லாம் சுத்திட்டு இருக்க டைமில் ராகுல் காந்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்திருக்காப்புல. அதுக்கு முன்னாடி இருந்தே தொடர்பு இருந்திருக்கு. போய் அந்த இளைஞர் அணியில் 35 வயசுல போய் இளைஞர் அணியில் போய் தலைவராக இருக்கணும்னு பேச்சுவார்த்தைலாம் போயிருக்கு ராகுல் காந்திகிட்ட. அது உங்கள் அப்பா சொல்கிறாப்புல,
இது ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு. ராகுல் காந்திக்கும் எங்களுக்கும் தொடர்பு ரொம்ப காலமாக இருந்திருக்கு. இதுக்கு இந்த புரோக்கர் வேலை வைப்பாங்கல்ல, இப்போ இங்கேருந்து அங்கே மீட்டிங் செட் பண்ணுவாங்கல்ல, இந்த மீட்டிங் செட் பண்ணுற வேலை யார் பார்த்துருக்கா அப்படின்னா புதுவை முதலமைச்சர். இப்போ அவங்களுக்கு புரியுதா அந்த புது பாண்டிச்சேரியோட முதலமைச்சர் எதுக்கு இவரை கூட நெருக்கமாக இருக்கான்னு புரியுதா? அப்போ இருந்து எங்களுக்கு தொடர்பு இருக்குது. பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவங்க ஃபேமிலி, அவங்க சுற்றி இருக்க சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் அங்கே கொள்ளையடிக்கிற மேட்டர்லாம் இங்கே திமுக தோற்று போயிடும் அப்படின்ற அளவுக்கு அங்கே இருக்க பசங்க பேசும்போது தெரியுது. அவங்க ரொம்ப கொடூரமாக இருக்காங்களாம். இந்த ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஸோ அதில் ரொம்ப கொடூரமான ஆட்களாக இருக்காங்க. அவங்களோட தொடர்பு தான் இவருக்கு, விஜய்க்கு சிங்கள தொடர்பு இருக்குது தலைவனுக்கு. சரி, எப்படி ராகுல் காந்தியை மீட் பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா சொல்கிறாப்புல எஸ்வி சேகர் தானே, அவர் சொல்கிறாப்புல சந்திரசேகரன் பேர் என்ன, சரி அவங்க அப்பா சொல்கிறாப்புல இந்த மாதிரி மெயில் பண்ணுவார், ரொம்ப நாளாக காண்டாக்டில் இருக்காங்க, ஃபோன் கால்லாம் பேசிப்பாங்க. ராகுல் காந்திக்கு உங்களுக்கு என்னங்க வாக்கியா தகராறு? இளைஞர்கள் மக்கள் செத்ததுக்கான காரணமே காங்கிரஸ், முக்கியமான காரணம். அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்குது வேற, அதை தடுக்க போறேன்னு சொல்லி போனது இவங்க கேங் தான். ஸோ இவங்களோட சட்டம், இவங்களுடைய ஆட்சி அப்போ தான். அவங்க கூட என்ன தொடர்பு? அப்போ நிறுத்தி இருக்கணும்ல, ராகுல் என்ன மச்சான் அப்படி பண்ணிக்கிருக்க, என்னன்னு பாரு, நம்ம மக்கள் தான் செத்துட்டு இருக்காங்க, அப்படிலாம் பேசியிருக்கணும்ல. இமெயிலெலாம் பேசியிருக்கேன், நல்லா கள்ளத்தொடர்பா இமெயில் பண்ணி பேசிக்கிட்டு இருக்குது. எனக்கு புரியல இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு. சரி, இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் போயிட்டு இருக்கு. காங்கிரஸோட தொடர்பு அப்போ இருந்தே, இப்போ புதுசாலாம் அவர் சேரலையா, ரொம்ப நாள் இருந்தே பழக்கம் இருக்கான். எப்படி ஒருத்தன் துரோகி, இனத்துரோகின்னு சொல்லிட்டு 10 வருஷமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தன் கத்தி தர்றான், காங்கிரஸ் இனத்துரோகின்னு. அந்த இனத்துரோகி கூட 10 வருஷத்துக்கு மேல கள்ளத்தொடர்பு வச்சுட்டு இருக்கிறது நம்ம டிவிக்கா. இவர் தமிழ் தேசியத்தை ஒரு கண்ணா தூக்கிட்டு வர்றாரு. இது எந்த டிவிக்கு அது தொண்டர்களுக்கு இதெல்லாம் தெரியும், இந்த நியூஸ்ல இருக்கானே தெரியாது இவங்களுக்கு. ஸோ இப்போ பக்கத்தில் நிற்கிற ஒரு ஃபோட்டோ போட்டுறேன், ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஸ்டாம்ப் வெளியிடுறதுக்கு சவுத் இந்தியாவிலேருந்து இந்த ஆக்டரை கூட்டு போய் எடுத்திருக்காங்கன்றது பாருங்க. பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. திமுக கூட்டம், நிதி கூட்டம், ராஜபக்சே பேசினா சொல்லி தான் அவனு ரொம்ப அகைன் சொல்றேன்ற நினைக்காதீங்க. ராஜபக்சோட பையன் இவர் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு பண்ண உடனே அவர் ட்வீட் பண்றாரு, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். இனப்படுகொலை செஞ்ச மையன் எதுக்கு உங்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? தமிழ்நாட்டில் அதுவும் தமிழ் தேசியத்துக்கிட்டு வர உங்களுக்கு எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? உங்களுக்கு எதுவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா? சரி, நீங்க உங்களுக்கு மட்டும் செஞ்சாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போவும் இவர் ட்வீட் போட்டிருக்காரு, அதுக்கும் நியூஸ் இருக்கு. ஸோ தமிழக விரோத கும்பல்னு சொல்லக்கூடிய ராஜபக்சே ஃபேமிலி, அவங்கள ராஜபக்சே ஃபேமிலி தமிழ்நாட்டில் யாருக்குமே பிடிக்க போறதில்ல. இத்தனை லட்சம் மக்களை கொண்டிருக்காங்க, அத்தனை விரோத செயல் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வார் போய் குற்றம் சொல்லுவாங்கள்ல, போர் குற்றம்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. இவ்வளோ பண்ண ஒரு கேவலமான ஒரு ஃபேமிலி உனக்கு எதுக்கு யூஸ் பண்ணுது? ஒரு சினிமானே இருந்தாலும் அரசியலுக்குள்ளே வரும், சினிமாவுக்கு யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, என் படம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நீங்கள் எலெக்ஷனில் வரும்போது எதுக்கு யூஸ் பண்ணணும்? அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு சொன்னப்போ அங்கே ட்வீட் போட்டப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் சிவாஜி படத்தில் கடைசி ஜெயிலுக்கு போகிற மாதிரி போகக்கூடாது, அரசியலுக்கு வந்தது எனக்கு வரவேற்கத்தக்கது. எதுக்கு வரவேற்கிறது? நீங்கள் ஏன் வரவேற்கிறீங்க இவங்கள? தமிழ்நாட்டில் வேறு யாருமே அரசியல் கட்சி ஆரம்பிக்கலையா? ஏன் இவங்களுக்கு ஆதரவு சரி தெரிவிக்கிறீங்க? ரஜினி வரலன்ற வேக்கமை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் டிவிக்கு இறக்கி விட்டுருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் முன்னாடியே பதிவு செஞ்சுருக்கேன், ரஜினி வந்திருந்தாங்கன்னா நயன்தாரா இறக்கி விட்டுருப்பாங்க. என்னது எப்போ சிஎம் ஆக போறீங்கன்னு கேட்கணுமா? ஹலோ, எப்போ சிஎம் ஆக போறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ விஜய் உள்ள வந்திருக்காருன்னா த்ரிஷா உள்ள வரும், பார்த்துக்கிட்டே இருங்க. நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. அரசியலியா இல்ல சினிமா? நீங்க நிஜமாவா? பாருங்க, ஒரு 10 வருஷத்துல 10 வருஷம் கழிச்சு இது சும்மா சொல்லல. இப்போ இது இலங்கையோட பிரச்சனை. தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வருவோம். அங்க புத்தர்கள் போர்வையில சிலையை வச்சு அந்த சிலையை சுத்தி அந்த சிங்களர்கள் கும்பிட வருவாங்க, அப்புறம் இடம் வாங்குவாங்க, கடை போடுவாங்க, அப்படி இடத்த பிடிச்சிருவாங்க. தமிழர்கள் அப்படியே பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. கடைசி அந்த எல்லையோரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடலோர பகுதி, அங்கே மட்டும் வச்சு அப்புறம் கடலில் போட்டில் அனுப்பி விட்டுருவாங்க. எல்லா நாட்டுக்கு வெளியே போகக்கூடாது, நாட்டை விட்டே வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. காலப்போக்கில் இவங்க பண்ணுறதை பார்த்தா அப்படி தான் நடக்குது. இப்படி தான் உலகம் முழுக்க ஜெனோசைட் நடக்குது. ஒரு இனத்தோட இன்னொரு இனத்தை கலந்து அந்த இனத்துக்குள்ள பூத்துறது, இது பண்ணுறாங்க இவங்க. இது தப்பான ஒரு விஷயம், இது யாருமே கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கு அதிகாரிகளே பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வருவோம். நம்மளுடைய திருவண்ணாமலையில் தெலுங்கர்களிடமா மாத்துறாங்க, அடுத்து திருப்பதியாக மாத்துறாங்க. அதை விட திருச்செந்தூர், இங்கே திருச்செந்தூர்லையும் கேட்டு போட்டு அதில் 11,000 ஒரு ஆள் போய் உள்ள பார்க்கறதுக்கு 11,000. அந்த மாதிரி நியூஸ்லாம் நான் பார்த்தேன். என்னங்கடா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போறாங்களா இல்லை காசு ஆட்டை போறதுக்கு போறாங்களானே தெரிய மாட்டேங்குது. ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம், சும்மா போகிறோம், கும்பிட்றோம், வரோம். இது வரைக்கும் நான் போன வரைக்கும், நான் சின்ன வயசுலேருந்து போன வரைக்கும் எந்த கோயிலுக்கும் காசு கொடுத்து போனதே கிடையாது. பிறகு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே காசு கொடுத்து போனால் தான் உள்ளே போய் சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரம் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு பாலிட்டிக்ஸும் வணிகமும் நடக்குது. இது ஏன் எவனுமே பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கன்னு தெரியல. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, அது திருப்பதி மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. சுற்றி கேட்டு போட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், திருவண்ணாமலைக்கு சுற்றி கிரிவல பாதை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே காசு பிடுங்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. அதாவது மக்கள்கிட்ட இருந்து காசை பிடுங்கிறதுக்கான எல்லா சோர்ஸஸும் அங்கே இருக்குது.
திருப்பதி மாதிரி மலையும் இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டாங்க, ரெடி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதை வச்சு ஒரு பொண்ணு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா பக்கம் தெலுங்கா இருக்குது, தெலுங்கா பேசுகிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, ட்விட்டரில் இருந்துச்சு. இன்னொரு ஒரு பிக் பாஸ்ல ஒருத்தர் வந்துருப்பாப்ல, ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. సరే వస్తా. ஏய் நீ தெலுங்கா? ஆமா. சொல்லவே இல்ல. మీరు ఏ ఊరండి? ఏయ్ నువ్వు తెలుగా? అవును తెలుగులోనే మాట్లాడుతున్నాను కదా. நீ எப்படா தெலுங்கான? நீ இல்லவா? எவ்வளவு பேரா இருக்கீங்க இந்த ஊர்ல? பார்த்தீங்களா என்ன சொல்ல வராங்க மறைமுகமா? எத்தனை பேர் இங்கே ஒழிஞ்சிருக்கீங்க? அதாவது தெலுங்குன்ற பேரில் இதனால் வரைக்கும் நம்ம கூட பழகிட்டே இருந்திருப்பாங்க, நல்லா மாமா மச்சான் பழகிருப்பாங்க. நம்மளை விட தமிழ் புலமை அவங்க ஃபேமிலி சூப்பராக பண்ணும், லிட்ரேச்சர்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. வீட்டில் தினேஷ்குமார் இருக்கார்ல, அவர் பேர் தினேஷ்குமார், ஆனால் பாரிசாலங்கள் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ தினேஷ்குமார் வந்து வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் பெரிய லெவலில் படிச்சிருப்பாங்களாம், ஆனால் தினேஷ்குமார்னு சமஸ்கிருத பேர் வைப்பாங்களாம். தமிழில் படித்தவங்க இதுக்குள்ள சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறீங்க, அப்போ நீங்களும் வேறு இடத்துல இருந்து உள்ளே பூந்தீங்களா? ஒரு லாபி இருக்குது, அந்த லாபி நம்ம நோண்டி பார்த்தோம்னாலும் தெரியும், வள்ளல் பாரி வரைக்கும் போகும். சரி ரைட்டு. இப்போ அந்த தெலுங்கர்கள் வந்து நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் தெலுங்கு பேச மாட்டாங்க, தமிழ் தான் பேசுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மீட் பண்ணிக்கிற போது பேசும்போது இங்கே ஷாக்காகிறாங்க, என்னடா நீ இவ்வளோ நாள் எத்தனை பேர் அங்கே இருக்கீங்க இப்படி அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி, ஒரு ஃபன்னாக பண்ண மாதிரி இருக்குது. பட் இது சீரியஸ்னஸ், இதுதான் நடந்துச்சு இலங்கையிலையும். இப்படி தான் உள்ளே பூந்து அந்த மக்கள் இது பண்ணாங்க. இப்போ உனக்குன்னு இருக்க இடம் இதான், தமிழ்நாடுன்ற ஒரு பேர் இருக்குது, இது அதுவே அவங்க உறுத்திட்டு இருக்கு. தமிழ்நாடுன்ற பேரை மாற்றணும், திராவிட நாடுன்னு மாற்றாலும் மாற்றுவாங்க. ஸோ இந்த இடம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு இங்கே இருக்க தமிழர்கள் தடையாக இருக்காங்க. இவங்க ஏதோ செத்த சுண்ணாம்பா சுற்றிக்கிருக்காங்க, நடமாடும் பிணமாக தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் ஆக்டிவேஷனே வரல. அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்போ தான் ஆக்டிவேட் ஆகி அன்றைக்கி வரையும்லாம் செத்து கண்ணில் சிக்கிறம்லாம் சின்னாமணம் ஆயிடும்ன்ற மாதிரி நடக்கும். சாட்டை துருவமன் ஒரு வீடியோ பேசியிருப்பாப்புல, கடைசியாக ஒரு போகிற போக்கில் ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிருப்பாப்புல, அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாய்மொழி கடவுள் அல்லவா? தெலுங்கு அவரு ரெட்டியார் சங்க விழாவில் எல்லாம் முதன்மையான விருந்தாளியாக கலந்து கொண்டிருக்கிறார் எனது அருமை நண்பர். திமுக செல்வாக்கு இருக்கிற பாதி பேர் தெலுங்குமா? வேலுவ சேகர் பாபு, KKSSR ஆமா, அண்ணன் ஓஞ்சிட்டாரு, ஆளைய காணும். சும்மா பேர் தான் வந்து தமிழுக்காக அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு உருட்டுவாங்க, கேட்டால் சொல்லிட்டுவாங்க. அதனால தான் நாங்கள் திராவிட நாடுன்னு வச்சுருக்கோம், எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து. இன்னைக்கு இப்படி இருக்குது. ஒரு காலத்தில் 70களில் திமுகவோட அரசியலே எம்ஜிஆரை மலையாளின்னு சொல்றது மட்டும்தான். முழு பேரை சொல்லுங்க, மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன். பார்த்தீங்களா என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? லாபி, தெலுங்கர்கள் அமைச்சர்கள் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம், இது துணை முதலமைச்சர் ஆகலாம், குட்டி குட்டி அரசியல்வாதி, கவுன்சிலர், MLA, வட்டச்செயலாளர், இந்த மாதிரி எல்லாமே ஆகலாம். தமிழன் இந்த நாட்டை ஆள முடியாது. தமிழனுடைய ஒருத்தன் போராடுறான். இப்போ வந்து ஒரு சிலவங்க சமூக ஆர்வலர்கள்லாம் இப்போ பதட்ட வர்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, சமூக ஆர்வலரோட வேலை என்ன? சமூகத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் களத்தில் இறங்கி பண்ணுறவங்கள சொல்கிறேன். ஸோ யூடியூப்ல போடுறது வேற, களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களாம் இங்கே பாருங்க மணல் கொள்ளை நடக்குது, இங்கே பாருங்க இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அச்சுறுத்தலான ஒரு காலமாக இருக்குது. இப்போ வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் காலமாக ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற அச்சுறுத்தல், இங்கே பாருங்க டாஸ்மார்க் தேவையில்லாத இடத்துல இருக்குது, குழந்தைங்கள்ட்ட போதைப் பொருள் போகுது, இங்கே மணல் கொள்ளை வெடிக்கப்படுது, இப்படிலாம் போய் மக்கள்கிட்ட வந்து புரட்சி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்ல போனவங்க எல்லாருமே மரணத்தை தான் சந்திச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் லாஸ்ட்டு கூட ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன், ஏதோ ஒரு விஷயத்தை தட்டி கேட்ட ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டிருக்காரு. இந்த வீடியோக்கு அப்புறம் நான் இருப்பனா இல்லையான்னு கூட தெரியலன்னு சொல்றாரு. இதே மாதிரி இன்னொருத்தரும் சொன்னார், ஒரு முஸ்லீம் நபர், அவர் இல்லை, இறந்தாரு. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, சமூக ஆர்வலர்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, முடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு சமூக ஆர்வலத்துக்கு எவனும் வரவே மாட்டான், சமூகத்துக்காக பேசுறதுக்கு ஆளே வர மாட்டான். அப்போ திருடனும், அதாவது இந்த மக்களை சுரண்டி திங்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இது எவ்வளோ அச்சுறுத்தலான ஒரு சமூகமாகவும் ஒரு இடமா மாறுது தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா தலைமை நமக்கான தலைமை இல்லை. கூட இப்போ நீங்கள் தமிழ் தேசியத்தை பேசுறீங்களா அப்படின்னா, இது தமிழ் தேசியத்தை பேசுகிற மாதிரி இருந்தாலும் பட் தமிழ் தேசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் தமிழ் தேசியம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, தெலுங்கர்கள்லாம் ஆட்சி வரக்கூடாது, நாங்கள் தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க. அப்போ அவன் என்ன நினைப்பான், ஆல்ரெடி ஒரு லாபி கிரியேட் பண்ணியிருக்கான். ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ஆட்டத்துக்குள்ளே இல்லை தமிழர்கள். நீங்கள் சொல்லலாம்ல, சீமான 8% ஓட்டு, சீமான சேர்க்கே சேர்க்காதீங்க, அது பெட்டி வாங்குற கூட்டம், அது சேர்க்கே சேர்க்காதீங்க. பொதுவாக தமிழர்கள் அரசியலில் ஆட்டத்துக்குள்ளே இல்லை. இப்போ திருப்பி புதுசாக நீங்கள் ஆட்டத்துக்குள்ளே வந்து அதுக்குள்ளே ஒரு மோனோப்புள்ளி பண்ணி ஜெயிக்கிறதுக்குள்ளேயும் அவன் மொத்தமாக தமிழ்நாட்டை விற்றுட்டு ஓடியேறிவான். ஸோ காலப்போக்கு ரொம்ப அதிகமாகும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே திருட்டு பயிலுங்க. அது திருட்டு பயிலுக்கு யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு திருடங்கிட்ட வந்து ஒதுங்கி இல்லைங்க, அவங்கள வாட்ச் பண்ணுங்க, அவேர்னஸ் ஆகுங்க. இந்த அவேர்னஸை மற்றவங்களுக்கும் பரப்புங்க. எல்லா மக்களும் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஒருத்தன் ஃபேமிலி வந்து திடீர்னு வீடு வாங்கும், திடீர்னு பணக்காரனா வாங்கி ஏன் ஆகுறேன் எதுக்கு ஆகுறேன் அப்படின்னு யோசிங்க.
தேடுங்க, கேள்வி கேளுங்க. என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, சமூக சேவை செய்ய வந்த அரசியல்வாதிகள்லாம் எப்படி இவ்வளவு கோடி பொருளுது, எப்படி இவ்வளவு காசு பொருளுது. அப்ப மக்கள் மட்டும் ரோடு போடாம, மக்களுக்கு ஒரு பால் விலை குறைக்காம, பஸ் விலை குறைக்காம, டிக்கெட் விலை குறைக்காம எல்லா விலையும் ஏறிக்கிட்டே இருக்கு. காய்கறி விலைகள் முதற்கொண்டு எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் மட்டும் எப்பவுமே செல்வ செழிப்பாவே இருக்காங்களே, இவங்களுக்கு எங்கிட்ட இருந்து காசு வருதுன்னு யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் உங்களுக்கு நடக்க வேண்டிய நியாயத்தையும் பறிச்சு திருடி திங்கிற நாதாரி பயிலுக்கு தான் இந்த அரசியல்வாதிகள். அப்போ அவங்ககிட்ட அந்த காசு சேருது அப்படின்னா அவங்க எல்லாம் உங்களுக்கு தலைவரா? இது தமிழனா இருந்தானா, தெலுங்குனா இருந்தானா, கன்னடா இருந்தானா, மலையனா இருந்தா, எவனா இருந்தா, இவங்க இருந்தவங்க ஃபுல்லாம் உங்கள்கிட்ட சுரண்டி தின்னு தான் போனாங்க. இருக்க வரைக்கும் இதை சுரண்டி தின்றுவாங்க, நல்லா கொடுத்துருவாங்க. கடைசி போகிற டைமிங்கில் குழந்தை குட்டி பிள்ளை குட்டிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு அப்படியே எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, கட்சிக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அது மக்களுக்கு போய் சேருமா சேராது. அது ஒருத்தன் ஊழலில் புகுந்து அதை மோனோபுள்ளி பண்ணி டாமினேட் பண்ணி அதை ஆட்டை போட்டுருவாங்க. எம்ஜிஆர் எத்தனை கோடி சம்பாரிச்சிருப்பாரு. இப்போ எம்ஜிஆரோட காசு ஃபுல்லாக மக்கள்கிட்ட போயிடுச்சா? அந்த கட்சிக்குள்ளே கிடக்கு, கட்சி நிதியை கட்சிக்குள்ளே கிடக்கு. அந்த கட்சி யார் டேக் ஓவர் பண்ணியிருக்கா? அவங்கள்ட்ட போயிடும். இந்த கட்சி ஆட்டை போடுற யார் பண்ணுறா? சின்னம்மா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ புரியுது அவங்களுக்கு. இங்கே நடக்கிற தமிழர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தாலும் அவங்களும் இந்த லாபிக்குள்ளே தான் இருக்காங்க. ப்ரோ எடப்பாடி தான் தமிழர் தானே ப்ரோ, சின்னம்மாலாம் தமிழங்க தானே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, தமிழ் தான் ப்ரோ. ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்ன? பல கோடிகள் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இடி ரைடு உள்ள வந்துச்சுன்னா அவங்க மேலே இருக்க சென்ட்ரல் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். சென்ட்ரல் என்ன சொல்லும்? இதெல்லாம் பண்ணு, இதுக்கெல்லாம் கையெழுத்து போடுன்னு சொல்லுவாங்க. அப்போ கையெழுத்து போட தான் செய்வாங்க. அப்போ இங்கே எங்கே நியாயம் நடக்கும்? மக்களுக்கு நியாயமான விஷயம் எப்படி நடக்கும்? கார்பரேட் அப்பயும் உள்ளே போகிறோம். இப்போ நடக்கிற நிலைமை அப்படியே தான் இருக்கும். நல்லவனாக இருந்தால் அரசியல் இருக்க முடியாது, அரசியல்வாதிகள் இருந்தால் நல்லவனாக இருக்க முடியாது. இதுதான் அரசியல். இதுக்குள்ளே விஜய் வந்து உங்களை வந்து அப்படியே பிடுங்கி தள்ளிடுவார். அவர் அரசியலுக்கு வரலாம், ஏன்னா எல்லாமே ஃப்ராடுக்கு அக்மார்க் ஃப்ராடு தரம் பண்ணுற எல்லாருமே அவருக்கு தெரிஞ்ச விஷயம். ராஜபக்சே இவங்க மாதிரி ஆட்கள்லாம் இவங்களுக்கு எவனுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மோசமானவங்கன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ராகுலன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அவர் போட்டிருக்காரு. அவருமே தெலுங்குன்னு சொல்லி கத்த விட்டுட்டு இருக்காங்க போல. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. தெலுங்கு, மலையாளி, கன்னடன்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்கடா, ஹிந்திக்கார உள்ள போந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வீடியோ போட்டிருக்காரு. தெலுங்கு இருக்க வரைக்கும் படிச்சிங்க, நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஹிந்திக்கார உள்ள வந்துட்டானா நமக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் போயிடும்னு சொல்கிறாப்புல. இதே மாதிரி தான் மூவேந்தர்களுடைய ஆட்டமும். ராஜராஜ சோழன் ஆளுவான், பாண்டியன் அடிச்சு பற்றி விட்டுருப்பான். மூணாவதாக மேலே வந்து மௌரிய படையெடுப்பு, முகலாய படையெடுப்புன்னு உள்ள வருவான் ஒருத்தன். அவன் வந்தப்போ தான் இவங்க 3 பேர் ஒன்று சேருவாங்க. அவங்களுக்கு இதான் வரலாற்று கதை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? இவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியுதா? இப்போது தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் நம்மளை சுரண்டி தின்ட்டாங்க. தமிழை எலும்பு தூரமாக சுற்றி திடுறான். இப்போது மூணாவது ஒருத்தன் திருட வரான். யார்கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து இல்லை. உன்கிட்ட திருடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இழக்கிறதுக்கு தமிழ்கிட்ட ஒன்றுமே கிடையாது, உசுரை தவிர. ஆனால் இழக்கிறதுக்கு எவனுக்கு இருக்குது? தெலுங்குன்ட்ட இருக்குது, மலையாளிட்ட இருக்குது, கன்னடன்ட்ட இருக்குது, வேறு யாரெல்லாம் இருக்கானா எல்லார்ட்டையும் இருக்குது. தமிழன் தவிர மற்ற எல்லாருக்கிட்டையுமே செல்வ செழிப்பு டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அவன் அதை பறி கொடுக்க கூடாதுன்றக்காக சம்பந்தமே இல்லாத, ஆட்டத்திலே இல்லாத தமிழனை உள்ள பூத்தி ஒன்று சேர்ந்துரு நம்மளாம் சேர்ந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், சவுத் இந்தியா ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி உன்னை முன்னாடி அனுப்பி போராட விட்டு சாகிறதுலாம் தமிழ்னா சாவான். வெளியே ஒளிஞ்சிருக்கவங்கள அவன் சொத்து பத்தெல்லாம் சேஃப்டி பண்ணுவான். இதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா போயிட்டு இருக்கு. அதுக்கு தமிழ் என்ன நினைப்பான்? நமக்காக தான்டா போராடுறாங்க, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்டா, தமிழர் தெலுங்கர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நார்த் இந்தியாவை எதிர்க்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதிர்ப்பேன். அவனோட பெரிய துரோகியம் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான், பின்னாடி கத்தியோட உட்காந்துருக்கான், எப்போ குத்துவானே தெரியாது அப்படி உட்காந்துருக்கான். இது எதுவுமே தெரியாமல் தற்குறிமாட்டாக சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழருடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, கூட இருக்கவன் வளர்ந்தா பிடிக்காது, கூட இருக்கவே நல்லா இருந்தால் பிடிக்காது. ஒருத்தன் கூட இருக்க நல்லா இருக்கானா கை தட்டியா சூப்பராக மேலே போட அப்படின்னு சொல்லணும். அப்படி மேலே அனுப்பி விட்டிங்கன்னா தான் அவன் நாளைக்கு கை கொடுத்து உங்களை தூக்குவான். போகிறப்பே அவனை தள்ளி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அவன் எப்படி மேலே உங்களை கை கொடுப்பான்? அவன் மேலே போய் உட்காந்துக்கிட்டு இந்த கூட உட்காந்து கோல் முட்டி விடுறான் பாருங்க, சம்மந்தமே இல்லாத ஆள், இந்த ஆட்டத்தில் சம்மந்தமே இல்லாத ஆள், அவனை தூக்கி விடுவான். அவன் மேலே போய் என்ன பண்ணுவான்? அவனையே கவுத்து விட்டு அவன் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவன் ஆளுகள்லாம் தூக்கிட்டு மேலே கொண்டு போயிடுவான். இப்போ அரசியல் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் முதல்ல அரசியலில் உள்ள போயிருப்பாங்க. அவங்க போகிறப்போ பக்கத்துலேயே இந்த உட்காந்துட்டு சிங்சாங் அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். வேறத்தவன், தமிழன் இல்லாத வேறத்தவன் உட்காந்துருப்பான். தமிழன் முயற்சி பண்ணி ஒரு பில்லரை கட்டியிருப்பான். பில்லரை கட்டுற வரைக்கும் பின்னாடி இருந்துக்கிட்டு அப்படியே கை தட்டிகிட்டே இருப்பாங்க. சூப்பர் ப்ரோ மாஸ் ப்ரோ அப்படின்னு வாங்கி. தமிழை வந்து எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ஆர்மராக க்ரியேட் பண்ணி ஒரு பெரிய பில்லரை கட்டிடுவாங்க. கட்டின பிறகு அந்த பில்லரை கட்டின மேலே போய் உட்காந்துருப்பான்ல, உட்காந்த கொஞ்ச நாள்லேயே அவனை போட்டு தள்ளிட்டு அந்த பின்னாடி சிங்சாங் அடிச்சான்ல அவன் ஏறி உட்காந்துருவான். அவன் உட்காந்தோன்னே முதல் பண்ண வேண்டிய வேலை என்னவா பண்ணுவான்? அவனோட ஆட்களுக்கு ஃபுல்லாக பதவியை கொடுத்து உள்ளே ஏற்றிடுவான். அவரோட ஆட்களை ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல தான் நமக்கு எதிர்ப்பு வருமோ அந்த இடத்துல அவன் ஆட்களை சொருகிடுவான். சொருகிட்டான்னா நாளைக்கு எப்படி அங்கேருந்து எதிர்ப்பு வரும்? எதிர்ப்பு வர மாதிரி தெரிஞ்சாலே இன்ஃபர்மேஷன் இங்கே போயிடும். அதை எப்படி சரி பண்ணணும் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு லாபி எப்படி நடக்குதுன்னு தெரியுதா? உன் வீட்டுக்குள்ளே அவன் உட்காந்துருக்கான், உன்னோட சொத்தை தான் தின்னுட்டு இருக்கான், ஆனால் உனக்கே தெரியாமல் தின்னுட்டு இருக்கான். அப்போது நீ என்ன பண்ணணும்? தமிழ்னா இருந்தனா அவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பார்க்காம எல்லாரும் ஒன்று. பாமகலே
வன்னியர்கள் கூட்டம் இருக்குது. ஸோ அதுலேயுமே நிறைய கிளைப்பிரிவு இருக்குது. முக்குளத்தூர் கோயில் எங்களில் ஒரு கிளைப்பிரிவு இருக்குது. தேவன்ற அடையாள பட்டம் யாருக்கு அப்படின்னா மறவர்களுக்கு தான். மறவர்களுக்குலாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதை மாற்றி 3 பேரை சேர்த்து கல்லர் மறவர் ஆக முடியாது, 3 பேரை உள்ள சேர்த்து விட்டாங்க. சரி, இவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்காங்களா? கல்லர் மறவர் ஆக முடியாது இல்லை. இவன் நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது, அவன் நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகிற வரைக்கும் மேலே ஒருத்தர் உட்காந்து சாப்பிட தானே செய்வான். ஒற்றுமையாக வேண்டியது நீங்கள். தமிழர்கள் ஒற்றுமையாகுங்க. எல்லா சாதி பதம் பார்க்காம எல்லாரையும் ஒன்றா பாருங்க. அவன் பொண்ணை இவன் கட்டினா, இவன் பொண்ணை அவன் கட்டினான்னு சொல்லிட்டு போய் சண்டை கிட்ட அடிச்சுட்டு சாகாமல் நீங்களே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க பாருங்க. உங்கள் அளவுக்குள்ளே பொண்ணு எடுக்காமல் போய் நீங்களும் தேடுங்க. நல்ல பையனாக இருக்கானா விசாரிச்சு அவன் வேற கஷ்டம் இருந்தாலும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே கலப்பு திருமணம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தமிழர்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை இருந்தாலும் அங்கே அவன் பொண்ணு இருக்கும், சொந்தக்காரன் எல்லாரும் இருப்பாங்க. அப்போ அவனுக்காக நீங்கள் துடிக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செயல்படுவீங்க. எல்லாரும் தனித்தனியாக உட்காந்துருக்கனால தான் ஏன் பிரச்சனை ஓம் பிரச்சனைன்னு பார்க்குறீங்க. எல்லாரும் ஒன்று மண்ணா இருந்தீங்கன்னா எல்லாரும் ஒரே பிரச்சனையை பார்ப்பீங்க. எதிர்த்தாப்புல நிற்கிறவன் தான் பிரச்சனைன்னு பார்ப்பீங்க. அதுக்கு தான் ஒற்றுமை தேவை. ஆனால் தமிழனுக்குள்ள ஒற்றுமை வருதா? அதாவது சாதிக்கு எதிராக செயல்படுறோம், சாதிக்கெல்லாம் ஒடுக்குமுறையை காப்பாற்றுவோம், அது சாதி ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு வந்த இந்த தீகா குரூப்பு இன்ன வரைக்கும் பண்ண வேலை என்னன்னா, சாதிகள் யாருமே சாதிகளை விட்டு வெளியே வந்துடக்கூடாது, அதுக்குள்ளேயே இருக்கணும். சாதி பட்டத்தெல்லாம் தூக்கி போட்டேன்ற ஒரு பேரில் இருப்பாங்க. தூக்கி போட்டதுக்கான காரணம் என்னன்னா, அங்கே பின்னாடி லூன்னு வரும்ல, லூ அந்த மாதிரி வருதுல, அவங்களுடைய ஜாதி பட்டம் அது மாட்டிக்கும். இப்போ அவங்கெல்லாம் பின்னாடி போட்டு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேகர் பாபு அப்படிலாம் போட்டு வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ ஆமாண்டா அவங்களாம் வேற ஆள்றா அப்படின்னு தெரிஞ்சிடும்ல. அதனால போடாமல் உங்களை எல்லாரையும் பட்டத்தை தூக்கி போட சொல்லிட்டு அவங்களும் பட்டத்தை தூக்கி போட்டு உட்காந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க. தமிழனை மாதிரி உலகத்தில் ஒரு சிந்திக்கக்கூடிய ஆளும் கிடையாது, தமிழனை மாதிரி ஒரு முட்டாளும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சிம்பிள். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இவனுக்கு எல்லாமே இருக்கோ, எந்த அளவுக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இவனுக்கு எதுவுமே இல்லை. இந்த ரெண்டுமே தான் ஒரு சின்ன லேயர் தான் இருக்குது. ஒரு சின்ன லேயர், அதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒற்றுமை மட்டும் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. தமிழர்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஒற்றுமைக்கான வழியை பாருங்கள். இந்த மாதிரி தற்கொலைத்தனமாக பார்த்துட்டு இருக்காங்க. சீமானா, பாரிசாலனா, டிவிக்காவா, டிஎம்கேவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது 2029, அதை மட்டும் மையப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க. வேர்ல்டு வாரை பற்றி அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்கள்.